சந்தேகப்படுகிறவன் சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பா இருக்கிறான். புருஷனை நம்பணும், அதான் வாழ்க்கை. மனைவிய நம்பணும், அதான் வாழ்க்கை. அது எப்படி பாலத்தில் போய் விழுந்துருவாங்க? அப்ப எப்படி நீ ரட்சிக்கப்பட்ட? கவனிக்கிறீங்களா? ஊரு பேர் சொல்ல மாட்டேன், நடந்த நிகழ்ச்சி நாங்க கண்ணால பார்த்தது. அந்த குடும்பம் அவர் வேலைக்கு போறாருன்னா அந்த அம்மா ஃபாலோ பண்ணினே இருக்கும், கூடவே போகும் அவர் பஸ் ஏறுற வரைக்கும். எத்தனை முறை நாங்க சொன்னோம், அம்மா இது நல்ல ஆவி இல்லம்மா. இல்ல, ஆவியானவர் போக சொல்லுகிறார். இதுதான் ஆவியானவருக்கு வேலை. செத்துருச்சு. தற்கொலை. சந்தேகத்துக்கு பக்கத்துல ஒரு தற்கொலை ஆவி கூடவே வரும். நம்பிக்கையில சந்தோஷமாயிருங்க. அப்புறம் பாருங்க, சோதனையில் சந்தோஷமாயிருங்க. யோபு 1 அதிகாரம் 2, 3 குறிச்சுங்க. 3வது பாயிண்ட் சொல்லுகிறேன். நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். ஏன் அழறீங்க? உட்காந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. துதிக்கிறீங்களா? போராட்டம், துன்பம், பிரச்சனை வர்றப்ப கர்த்தரை துதிக்கிறீங்களா? என்ன கர்த்தரை துதிக்கிறீங்களா? முறுமுறுக்கிறீங்களா? துதிக்கணும். துன்பங்கள், போராட்டங்கள், கஷ்டங்கள், அவமானங்கள், அப்பா அம்மாவே கூட திட்டுவாங்க, வெறுத்துரும். கொஞ்சம் எதுக்குடா பிறந்த? நான் சின்ன பையனா இருக்கிறப்போ எங்கனா போய் சாவாண்டா, நான் உக்காந்து அழ மாட்டேன். நான் ஏன் சாவுறேன்? நீ போய் சாவு. அதிரிவிடுவாங்க. ஏன்னா இந்த பசங்க அந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க திடீர்னு. இப்ப புருஷன் என்னத்துக்கு தான் உன்னை கட்டணும், சனியை போய் சாவுன்னா சிரிக்கணும். நீங்கெல்லாம் சிரிப்பீங்களா? இன்னைக்கு இருந்து ஒரு தீர்மானம். புருஷனுக்கு கோபம் வருதா? அத்தான், நீங்க கோபப்பட்டா கூட உங்க முகம் எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? சொல்லி இருக்கிறீங்களா எப்பனா? உங்க வாழ்க்கையே தலைகளாமா. அடுத்த வருஷம் 1,000 நகை வாங்கி கொடுப்பாங்க புருஷன். ஹோட்டலுக்கு போனா அவன் என்ன சாப்பிட்றாரோ அத ஒரு பார்சல் வாங்கி வந்து கொடுப்பாரு. இல்லையே, உனக்கு தான் கோவம் வருமா? எல்லாம் எனக்கு கூட வரும். போச்சு. பதிலுக்கு பதில், கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல். பாத்துக்கிறீங்களா? டாமினேட். அதுவும் மனைவிக்கு அப்பா அம்மா வந்திருப்பாங்க, பாவம், ரொம்ப நாள் கழிச்சு. மகளை மருமகனை போய் பார்த்துட்டு வரலாம். அந்த பொண்ணுக்கு அம்மா வந்திருக்கிறப்பதான் இவன் வருவான். ஆனா மற்ற நாள்னால யாரும் இல்ல, போச்சு. அவங்க வந்திருக்கிறாங்க. பொண்ணை பெற்று வளர்த்து ஆளாக்கி கொடுத்தவங்க ஒரு 4 வருஷம் கழிச்சு வராங்க மாப்பிள்ளைய பொண்ணை பார்க்க. எவ்வளவு அன்பா பேசணும். அவங்க அப்பா அம்மா எதிர்க்கா, ஏய் இங்க வா, ஏய் அங்க போ. வந்த அப்பா அம்மாவுக்கு எப்படி இருக்கும்? என்ன மாப்பிள்ளை ரஃப் அண்ட் டப்பா இருக்கிறாரு, ஏம்மா என்னம்மா இப்படிதான் வாங்குறேன் டெய்லி டோஸ்? அதுக்கு சொல்றேம்மா இப்படிதான் வாழ்க்கை. சரி நீ வா. அவனுக்கு புத்தி எப்போ வருதோ அப்போ வந்து கூப்பிட்டோம், அப்போ நாங்கள் அனுப்பி வைக்கிறோம். இப்படி நிறைய வீட்டில் நடந்திருக்குது. யோசிக்கணும். பரலோகம் போக முடியாது இப்படியாப்பட்டவங்க. நல்லா தெரிஞ்சுங்க. எப்படினாலும் வாழ்ந்துடலாம் உலகத்துல, நீங்க ஜெயிக்கலாம். பரலோகம் போக முடியாது. போகணுமா? அன்பு, தாழ்மை, கர்த்தருக்குள் சந்தோஷம். குறை நல்லா குறிச்சுங்க. குறை இல்லாதவர்கள் யாருமே கிடையாது. என்கிட்ட ஒரு குறையும் இல்லை, அதனால தான் என் மனைவி சந்தோஷமா இருக்கிறாங்கன்னு நான் சொல்லவே மாட்டேன். என்கிட்ட ஒரு குறையும் இல்லைன்னு சொல்ல முடியாது. குறை உள்ளவன் மனிதன். அதுலதான் நாங்கள் இப்ப 40 வருஷம் வாழ்ந்துட்டோம். குறைகளின் மத்தியில தான் நாங்கள் நிறைவாக வாழ்கிறோம். ஒருவரை ஒருவர் உற்சாகப்படுத்தி பாராட்டி, அவங்க உயிர் போற மாதிரி இருந்தா கூட அந்த பாட்டை பாடி முடிச்சுட்டு தான் போய் உட்காருவாங்க. ஏன் தெரியுமா? எப்படியெல்லாம் என்னை உற்சாகப்படுத்தி என் கணவர் என்ன ஊழியத்துல பயன்படுத்தின்னு வராரு, கர்த்தருக்காக தானே. நீ வராத கடை, நான் மட்டும் போயிட்டு வரேன் அப்படி நான் சொல்லவே மாட்டேன். அவங்களா இப்ப நான் வர முடியாது, நீங்க மட்டும் போயிட்டு வாங்க அப்படின்னா தான் நான் போவேன். இப்ப இலங்கைக்கு போறோம் ஜூலை 2ஆம் தேதி. ஒரு மாசம் 2 பேரும் தான் போறோம். வட இந்தியா போயிட்டு வந்தோம். 2 பேரும் தான் போயிட்டு வந்தோம். தனியா நான் போகல. சமநிலை வகிக்கணும். குடும்பத்துல கணவன் மனைவி சமம் என்கிற எண்ணம் வரணும். புருஷனை விட மனைவி மட்டம், மனைவி விட புருஷன் மட்டம் அப்படி கிடையவே கிடையாது. மனைவியானவள் எல்லாவற்றிலும் அடக்கமா இருந்து புருஷனுக்கு கீழ்ப்படிந்து ஏதாயிலும் கற்றுக்கொள்ளணும்னா புருஷனிடத்தில் கற்றுக்கொள்ள கடவுள். அப்படிதான் பவுல் எழுதுறாரு. சோதனை வரும் போகும், அதை பற்றி நாம் கவலைப்படவே
கூடாது. அடுத்து 2 கொரிந்தியர் 12:9 கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். எல்லாம் கையை தட்டுங்க பார்க்கலாம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எல்லாம் பட்டப்பட்டான் கை தட்டு. கவனிங்க, மறந்துட்டோங்க. முதலாவது, இல்லாமையில் சந்தோஷப்படுங்கள். எதுவுமே இல்லாவிட்டாலும் அடுத்த வேளை சாப்பாட்டு கூட வழி இல்லையா, சந்தோஷப்படுங்கள். 2, நம்பிக்கையில சந்தோஷமா இருங்கள். 3, சோதனைகளில், உங்களுக்கு வரும் சோதனைகளில் சந்தோஷமா இருங்கள். 4, பலவீனத்தில். பலவீனத்தில் எத்தனை வியாதி பலவீனம் வருது, அதுல உங்களுக்கு பலனை என்னதான், சந்தோஷம் தான். சந்தோஷம் தான். ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குன்றிவிடும். உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். அப்ப கர்த்தருக்குள் சந்தோஷப்படு. பைபிள் எடுத்துக்கோ, சேர்ல உட்காரு. நிக்க கூட முடியல, பைபிள் எடுத்து படி. பேச கூட முடியல, மனசுல ஜெபி. கர்த்தர் அற்புதமாய் சுகமாக்குவார். அது சொல்லுங்க, அல்லேலூயா. அடுத்து 2 கொரிந்தியர் 7:4 எங்களுக்கு உண்டான சகல உபத்திரவங்களிலேயும் பரிபூர்ண சந்தோஷமா இருக்கிறேன். அதுல வேற பாருங்க, பரிபூர்ண சந்தோஷமா. உபதிரவம் வந்தா சாதாரண சந்தோஷமே பறந்து ஓடிவிடும். ஆனா பக்தன் எழுதுகிறார், உபதிரவம் எவ்வளவுக்கு எவ்வளவு வருதோ அவ்வளவும் நாங்க பரிபூர்ண சந்தோஷமா இருக்கிறோம். சாப்பாடே இல்ல, கை செலவு பணம் இல்ல, பேங்க் அக்கௌண்ட் வாஷ் அவுட். 2 பேரும் கணவன் மனைவி கரம் பிடித்து ஸ்தோத்திரம் பண்ணி கர்த்தரை துதிச்சு பாருங்களேன். அது மாதிரி ஒரு மதிப்பு மரியாதை, அது மாதிரி ஒரு சந்தோஷம், சொர்க்கம், பரலோகமே பூமிக்கு இறங்கி வந்துடும். கை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி எல்லாரும் பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. உபத்திரவத்துல சந்தோஷப்படுகிறேன். யோவான் 16:20 நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். துக்கத்தில், எல்லாம் சொல்லுங்க, துக்கத்தில் சந்தோஷமாயிருங்கள். எல்லாரும் இப்ப நான் முடிக்க போறேன். உங்க முகத்தை கொஞ்சம் ஸ்மைலிங்கா சந்தோஷமா காட்டுங்க பார்க்கலாம். இப்படி என்ன பாருங்க எல்லாரும். முதல்ல யாரும் தலைய குனிஞ்சு கீழா. உங்களுக்கு கல்யாணம் ஆகி பல வருஷம் ஆயிடுச்சு இல்ல, கல்யாணம் பண்ணா நீங்க இங்க பாருங்க. என்ன பிரதர்ஸ், இங்க பாருங்க. இதை விட நான் எப்ப திருப்பி வருவேன்னு தெரியாது. என்ன கொஞ்சம் பாருங்க. பாக்குறீங்களா? நேரா பாருங்க. நேர் கொண்ட பார்வை, நேரா பாருங்க. கொஞ்சம் அப்படியே முகத்தை ஸ்மைலா பண்ணுங்க. என்னம்மா கீழே வந்துருக்கிறீங்க? இங்க பாருங்கம்மா. என்ன பிராக்டிக்கலா பாடம் நடத்துறேன். இங்க 2 பேரை விட்டுட்டேன். சொல்லவே தேவையில்லப்பா, இவங்கள பார்த்தா போதுமே. என்ன எதுக்கு பார்க்கணும்? சொல்றதுக்கு முன்னாடி ரெடியா சிரிச்சுனுக்குறாங்க. அதான் அந்த குழந்தை பாரு, களங்கம் இல்லாத. ஏன்னா அவங்களுக்கு எல்லாம் வருத்தம், பசி, தாகம், துன்பம் தெரியாது. அதான் கடவுளுக்கு சமானம். குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று என்று பக்தன் பாடினான். சிரிக்கிறீங்களா? இங்க பாருங்க, என்ன ஸ்மைல் பண்ணிட்டீங்களா? கஷ்டமா இருக்குது சிலருக்கு. அந்த வாயை சிரிக்கிற மாதிரி வரமாட்டு போதுட்டு வெடிச்சு போகுது. சிரிக்கலான்னு வாயை அப்படி பண்ணா, ஏன்னா அது அப்படி இருந்து சுருங்கி போயிடுச்சு. உதடு சுருங்கி போய்விட்டது. இனிமே பிராக்டிஸ் பண்ணுங்க. ரத்தம் வந்தா கூட பரவாயில்ல, உதட்டுல ரத்தம் வந்தாலும் பரவாயில்ல. அதை பார்த்து ஏசப்பா போராட்டம், துன்பம், அவமானம், பிரச்சனைகள் மத்தியிலும் என் மகன் அல்லது என் மகள் எவ்வளவு சந்தோஷமா என்னை துதிக்கிறார்கள் என்று ஆண்டவரே சந்தோஷப்படுவார். அல்லேலூயா. இப்ப தெரிஞ்சுங்க, உலக பிரகாரமான மக்களுக்கும் நமக்கு வித்தியாசம். அவங்க சந்தோஷப்படுகிற சூழ்நிலை வந்தால்தான், பணம் இருந்தால்தான், துணிமணிகள் இருந்தால்தான், வீட்டு கட்டினால்தான், கையில பர்ஸ்ல மணி நிறைய இருந்தால்தான் அவங்க முகத்துல சந்தோஷம் வரும். ஆனா நமக்கு அப்படி அல்ல. எப்பொழுதும், எந்த நேரத்திலும், எந்த சூழ்நிலையிலும், போராட்டத்திலும், இல்லாமையிலும், பாயிண்ட் குறிச்சுங்க, இல்லாமையிலும், சோதனையிலும், பலவீனத்திலும், உபதிரவத்திலும், துக்கத்திலும் நான் கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருந்து அந்த நம்பிக்கையில நான் சந்தோஷமா இருப்பேன். போராட்டமே வரக்கூடாதுன்னு நினைக்கவே கூடாது. வரட்டும், தூக்கி போட்டு பால ஆடுவேன். பிரச்சனைகளையே படிக்க போட்டு தூங்கணும். நம்ம பிரச்சனையை பார்த்து பயப்படவே கூடாது. பிரச்சனையை பார்த்து பேசு, பிரச்சனையை பற்றி பேசாத.
பிரச்சனைக்கு ஒரு உருவம் கொடுத்து அதை எதிர்க்க நிக்க வை. ஒரே குத்து மூதி மேல. யார பிரச்சனைய இருப்பீங்களா? இன்னைக்கு நான் வந்து பேசுறதுக்கு அடையாளம், என்ன நேரிட்டாலும் நான் கர்த்தருக்குள் சந்தோஷம். நம்ம எல்லாருக்கும் ஹீரோ இயேசு கிறிஸ்து. சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். எங்க பாஸ் என்ன சொன்னாரோ அதுதான். அவர் தான் இயேசு. அவர் அதை கடைபிடித்தார். சிலுவையில மரிக்க போகிறோம் என்று தெரிந்தும் அவர் சந்தோஷமா இந்த உலகத்தில் வாழ்ந்து காட்டினார். மரணத்தை முன்பாகவே அறிந்தவர் இயேசு. ஆனாலும் அவர் சந்தோஷமா இருந்தார், மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார். ஏற்ற நேரம் வந்தது, சிலுவை மரணத்துக்கு தன்னை அர்ப்பணித்தார். நம் துக்கங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டார். நீ ஏன் துக்கப்படுகிறாய் மகனே மகளே? உன் துக்கங்களை நான் ஏற்றுக்கொண்டேன். நீ சந்தோஷப்பட்டு களிகூறு, மகிழ்ச்சியாயிரு. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே நம்முடைய பலன். மற்றபடி டானிக்கு, நான் வெஜிடேரியன், தினமும் 2 முட்டை சாப்பிடுங்கள், அதெல்லாம் லாய்க்கப்படாது. இருக்கிறத ஸ்தோத்திரம் பண்ணிட்டு சாப்பிடு. கர்த்தர் கொடுக்கிற பலன் தான் நமக்கு பலன், வேற கிடையாதுன்றா. Not only rejoice in the biryani, but also get rejoice in the kanji, கூழு, களி. பாத்துக்கிறீங்களா? களி கூர்ந்துடுவோம்னு தான் இருக்குது, பிரியாணி கூர்ந்துடுவோம்னு இல்லை. சந்தோஷமா எளிமையான ஆகாரத்தை சாப்பிடும். அந்த காலத்துல நம்ம தாத்தா பாட்டி அப்பா அம்மாலாம் பிரியாணின்னா, அந்த காலத்துல நானே சின்ன பையன்ல பிரியாணி அமுனுக்கு வரல. ஆமா, என் கல்யாணத்துல பிரியாணி இல்லை, அதை பற்றி கேள்விப்பட்டதே இல்லை. அது வட இந்தியாவிலிருந்து வந்தது, நம்ம தமிழ்நாட்டுக்கு லேட்டா வந்துச்சு பிரியாணின்ற வார்த்தை. அப்ப பாருங்க, இந்த களி கஞ்சி கூழ் இதை சாப்பிட்டு தான் 100 வருஷத்துக்கு மேல வாழ்ந்துருக்கிறாங்க. 115, எங்க அப்பா 98, அப்பா எங்க அப்பா 102 சென்டம் பண்ணிட்டார். 100 தாண்டாவே அது பெருசுதான். இப்போ 50க்கே தடுமாடுது. வாழ்வீங்க, விசுவாசம், வாழ்த்துக்கள். 40க்கே தடுமாறுது. ஒரு பொண்ணு சொல்லுது, இந்த வயசான காலத்துல ஒண்ணுமே முடியலையா. அம்மா என்ன வயசு உனக்கு? 42. 42 வயசாயிடுச்சா? அப்படிதான் நான் ஃபீல் பண்றேன் பாஸ்டர். 42க்கே வயசான மாதிரி ஃபீல் பண்ணுதான். ரொம்ப ஓவரா இல்ல? யோசிக்கணும். அதுக்காக இப்படியே தாழ்த்துறது. என்னை பலப்படுத்துகின்ற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. முடிக்க மனமின்றி முடிக்கிறேன். சொன்னதை விட 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா போயிடுச்சு, மன்னிக்கவும். அப்படியே தைரியமா 7 மணி இல்லைங்க, ஒரு ஜெபம் பண்ணி முடிக்கலாம். கஷ்டங்கள் வருங்கா தபேலா, கஷ்டங்கள் வருங்கா களிப்பாக என்று இஷ்டமுடன் ஜெபம் அன்பே. கஷ்டங்கள் வருங்கா களிப்பாக என்று இஷ்டமுடன் ஜெபம் அந்நேரம் பண்ணும். நஷ்டங்கள் வந்தாலும் நலம் என்று சொல்லு. நஷ்டங்கள் வந்தாலும் நலம் என்று சொல்லு. துஷ்டனின் சூழ்ச்சியை தூய நாள் வெல்லே. நெஞ்சமே வீணாய் சோர்ந்து போகாதே, தஞ்சமே சூழ் இருக்கையில் தளர்ந்து வீணாதே. வஞ்சகன் வீசும் வலையில் வீழாதே. வஞ்சகன் வீசும் வலையில் வீழாதே. வஞ்சகாயன் உன்னை பாதுகாப்பாரே. நெஞ்சமே வீணாய் சோர்ந்து போகாதே, தஞ்சமே சீருகையில் தளர்ந்து வீழாதே. நெஞ்சமே வீணாய். கர்த்தர் நம்மோடு பேசி நம்முடைய துக்கங்களை எல்லாம் ஆனந்த களிப்பாய் மாற்றி இந்த நாள் முதல் நாம் கர்த்தருக்குள் சந்தோஷமாய் வாழ வேண்டும் என்கிற வார்த்தையை நமக்குள்ளே புகுத்தி நமக்குள்ளே அவர் சந்தோஷம் மகிழ்ச்சி கொடுத்ததுனால கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம்.
பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, நீர் கொடுத்த வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். நீர் கொடுத்த இந்த சந்தோஷம், மகிழ்ச்சி எங்கள் இருதயத்திலே எப்பொழுதும் தங்கி தாபரிக்க, நீர் சொன்ன வார்த்தைகளை நாங்கள் கடைபிடிக்க உதவி செய்யும்படி நாங்கள் செபிக்கிறோம். எங்கள் வாயிலிருந்து பிறக்கலாகாத வார்த்தைகள் வந்து நீர் கொடுத்த சந்தோஷத்தை நாங்கள் இழந்து விடாதபடி, மற்றவர்கள் உள்ளம் நோகும்படி பேசி நீர் கொடுத்த சந்தோஷத்தை இழந்து விடாதபடி, கர்த்தாவே உம்முடைய உள்ளத்தை வேதனைப்படுத்தி இழந்து விடாதபடி, ஊழியக்காரர் உள்ளத்தை வேதனைப்படுத்தி இழந்து விடாதபடி, என்னுடைய ஊழியக்காரருக்கு நீங்கள் என்ன செய்கிறீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்ற வார்த்தையின்படி, ஆண்டவரே நாங்கள் காணிக்கை கொடுக்கிறோமா, கர்த்தருக்கே கொடுக்கிறோம். எங்க பாஸ்டருக்கு தசம்பாகம் கொடுக்கிறோமா, கர்த்தருக்கே கொடுக்கிறோம். எங்க பாஸ்டருக்கு சாப்பாடு கொடுக்கிறோமா, அது கர்த்தருக்கே கொடுக்கிறோம். எங்க பாஸ்டரை நாங்கள் சந்தோஷப்படுத்துறோமா, கர்த்தரையே நாங்கள் சந்தோஷப்படுத்துகிறோம். அப்படிப்பட்ட வார்த்தையின் விளக்கங்களை புரிந்து கொண்டு நாங்கள் எங்கள் மகிழ்ச்சியை காத்துக்கொள்ள, சந்தோஷப்படுத்திக் கொள்ள ஆண்டவரே எங்களுக்கு நீர் கிருபை செய்யும்படிக்கு நாங்கள் ஊக்கமாய் ஜெபிக்கிறோம். நடத்துங்கப்பா, ஆசீர்வதி. கர்த்தருடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலே இந்த மகிழ்ச்சி, சந்தோஷம் எப்பொழுதும் நிரந்தரமாய் காணப்பட உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். அடிமை உடைய சீடனாக நின்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அன்பு பிள்ளைகள் அனைவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அப்படியே செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. எல்லாம் சத்தமா ஆமென். அனைவரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. அவர் செய்த கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோமாக. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம், சிநேகம், சகவாசம் இன்றும் என்றும் எல்லா நாட்களிலும் நம் அனைவரோடும் தங்கி தாபரிப்பதாக. ஆமென். அல்லேலூயா. ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக ஜெய கீதம் பாடி ஜெய கொடியில் ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஒருவர் வாழ்த்தி விசாரித்து மகிழ்ச்சியோடு நாம் கடந்து செல்வோமாக. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா.